பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியுடன் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தனிப்பட்ட முறையில் பேசியதுடன் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்பை பாராட்டினார். ரஷ்யா சென்று சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டின் துணை பிரதமர் டெனிஸ் மென்சரோவ் வரவேற்றார். விமான நிலையத்தில் ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டது. பின்னர் தலைநகர் மாஸ்கோவுக்கு வெளியே அமைந்துள்ள ரஷ்ய அதிபரின் இல்லத்தில் பிரதமர் மோடியும் அதிபர் விளாடிமிர் புட்டினும் தனிப்பட்ட முறையில் சந்தித்துக் கொண்டனர். அப்போது நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த புட்டின், மோடி மீண்டும் தேர்வானது ஒரு விபத்தல்ல, மாறாக அவரது பல ஆண்டு உழைப்பின் பலன் என பாராட்டினார். இதைத் தொடர்ந்து 2 தலைவர்களும் ரஷ்ய அதிபரின் இல்லத்தை சுற்றி பார்த்தனர். புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை மின்சார காரில் அழைத்துச் சென்றார். பெரும்பாலும் இருவரும் மொழிபெயர்ப்பாளர்கள் மூலம் பேசிக் கொண்டனர். இருப்பினும் காரை விட்டு இருவரும் பூங்காவை நோக்கிச் செல்லும்போது யாரும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டனர். தம்மை இல்லத்திற்கு அழைத்து விருந்தளித்த ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் மோடி தமது எக்ஸ் தள பதிவில் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை எதிர்நோக்கியிருப்பதாகவும் பிரதமர் தமது பதிவில் கூறியுள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஒரு நபர் குழுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்திருக்கிறார். மத்திய அரசு இயற்றிய 3 குற்றவியல் சட்டங்கள் கடந்த 1 தேதியிலிருந்து அமலுக்கு வந்தன. இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதிய குற்றவியல் சட்டங்கள் மாநில அரசுகளுடன் முழுமையாக ஆலோசனை செய்யாமல் இயற்றப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த சட்டங்களில் சில அடிப்படை பிரிவுகளில் தவறுகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் புதிய சட்டங்களில் மாநில அளவில் எத்தகைய திருத்தங்களை கொண்டு வரலாம் என ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைக்க ஒரு நபர் குழு அமைக்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம். சத்தியநாராயணனை இந்த பணிக்கு நியமிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். இக்குழு வழக்கறிஞர் சங்கங்கள் உள்ளிட்ட தொடர்புள்ள தரப்புகளுடன் பேசி தேவையான திருத்தங்களை 1 மாதத்திற்குள் அரசிற்கு பரிந்துரைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி நேற்று மாலையுடன் பரப்புரை ஓய்ந்தது. தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மரணமடைந்ததைத் தொடர்ந்து நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதையொட்டி நேற்று மாலை 6 மணியுடன் பரப்புரை ஓய்ந்தது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா, பாமக வேட்பாளராக சி. அன்புமணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். நேற்று மாலையுடன் பரப்புரை ஓய்ந்த நிலையில் இறுதி நேரம் வரை அமைச்சர் உதயநிதி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பரப்புரை ஓய்ந்ததை அடுத்து தொகுதியில் இருந்து வெளிநபர்கள் வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 276 வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 1349 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட உள்ள பேனா, பென்சில், படிவங்கள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைப்பதற்காக தனித்தனியாக பிரித்து தயார் செய்யும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நாளைய தினம் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் அனைத்து பொருட்களும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைத்திருந்த 400 எவர்சில்வர் பாத்திரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரை நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் சாத்தனூர் கிராமத்தில் திமுகவைச் சேர்ந்த முத்து என்பவரின் வீட்டில் வாக்காளர்களுக்கு வழங்க எவர்சில்வர் பாத்திரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து முத்து வீட்டில் அதிகாரிகள் சோதனை செய்ததில் 400க்கும் மேற்பட்ட எவர்சில்வர் பாத்திரங்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து எவர்சில்வர் பாத்திரங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளர் பட்டியலில் இறந்துவிட்ட 15,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பதாக பாமக சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலர் 23 கோடி ரூபாய், ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்னா 23 கோடி ரூபாய் முதல் தவணையாக இந்த தொகுதியில் பணப்புழக்கம் நடந்தது. ஆனால் தேர்தல் அதிகாரி சொல்லுகிறார் அப்படி எனக்கு எதுவும் தெரியலங்கிறாரு. உங்க டிரைவர்கிட்ட கேளுங்க, உங்க வீட்டில் வேலை செய்யறவங்கள்ட்ட கேளுங்க, உங்க தெருவில் பேப்பர் போட வர்றவர்கிட்ட கேளுங்க. அம்மா 1000 ரூபா வந்துச்சா, தம்பி 1000 ரூபா வந்துச்சான்னு கேளுங்க.
அதுவே போர் உங்களுக்கு சான்று என்று சொன்னோம். திமுக தோற்றுவிடும் என்ற தோல்வி பயத்தில் இரண்டாவது தவணையாக 1000 ரூபாயை திமுக இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய தோல்வி பயம் அவருடைய கண்ணிலே நாங்கள் பார்த்துவிட்டோம். சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் சென்னை காவல்துறையின் 110வது காவல் ஆணையராக அருண் IPS பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரவுடிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா, அவ்வாறு எச்சரிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா என்று விசாரிக்கப்படும் என சென்னையின் புதிய காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ 2022-23 கொலைகள் கம்மியாக தான் நடந்தது. அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை. அதை பண்ணும். பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் காவல்துறை சரியான நடவடிக்கை அது எனக்கு தெரியல. அதை நான் செக் பண்ணணும். எனக்கு இப்போதான் கமிஷனர் பொறுப்பேற்று இருக்கிறேன். பார்க்கணும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காத அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கணும். புள்ளி விவரங்களில் தமிழகம் மற்றும் சென்னை காவல்துறையில் கடந்த 2 ஆண்டுகளில் கொலைகளின் எண்ணிக்கை குறைந்துதான் உள்ளது என்று கூறிய அருண், குற்றங்களை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டே வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ராத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ராத்தோர் தன்னை பொறுத்தவரை புதிய குற்றவியல் சட்டங்கள் வரவேற்கக்கூடியது என சில தினங்களுக்கு முன் கூறியது காவல்துறை வட்டாரத்தில் மட்டுமல்லாது அரசு துறை அதிகாரிகளிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் என நுண்ணறிவு பிரிவு 3 முறை எச்சரித்தது. ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கான அச்சுறுத்தல் குறித்து நுண்ணறிவு பிரிவிடமிருந்து காவல்துறைக்கு எந்த எச்சரிக்கையும் வரவில்லை என ராத்தோர் கூறியிருந்தார். அத்துடன் தனியார் நிறுவன கட்ட பஞ்சாயத்து விவகாரத்தில் பல கோடி ரூபாய் பணம் பெற்றதாக சந்தீப் ராய் ராத்தோர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதுவும் காவல்துறை வட்டாரத்தில் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் சந்தீப் ராய் ராத்தோர் சென்னை மாநகர காவல் ஆணையர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் தாம் அஸ்ஸாம் மக்களுக்காக போராடும் சிப்பாய் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 24 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இச்சூழலில் அஸ்ஸாம் சென்ற ராகுல் காந்தி லக்கிபூர் பகுதியில் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களோடு கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து மணிப்பூர் சென்ற அவர் ஜிரிபம், சுரச்சந்த்பூர், மொய்ராங் ஆகிய பகுதிகளில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் சந்தித்து பேசினார். இதனிடையே அஸ்ஸாம் காங்கிரஸ் சார்பில் வெள்ள பாதிப்பு குறித்த அறிக்கை ராகுல் காந்தியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ராகுல், வெள்ளம் இல்லாத அஸ்ஸாம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சிக்கு வந்த பாஜக அரசின் மோசமான நிர்வாகத்தின் வெளிப்பாடே இந்த பேரழிவு என்று விமர்சித்தார். அஸ்ஸாம் மக்களோடு துணை நிற்பதாக கூறிய ராகுல் காந்தி, அஸ்ஸாம் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளையும் விரைவாக வழங்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தினார். தொடர் மழையால் நவி மும்பையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பொழிந்து வருகிறது. மும்பையில் 6 மணி நேரம் பொழிந்த தொடர் மழையால் அந்தேரி, தாதர், குர்லா உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. ரயில் நிலையங்கள் மற்றும் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் மும்பையின் போக்குவரத்து உயிர்நாடியாக கருதப்படும் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. கனமழை மற்றும் மேகமூட்டம் காரணமாக 50 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கனமழை பாதிப்பு மகாராஷ்டிரா சட்டப்பேரவையிலும் எதிரொலித்தது. மழை பாதிப்பு காரணமாக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாததால் பேரவையின் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மேலும் கனமழை பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என ஏக்நாத் ஷிண்டே அறிவுறுத்தல்களை வழங்கினார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தேசிய கொடியை தமிழக வீரர் சரத் கமலுடன் இணைந்து PV சிந்து ஏந்தி செல்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்கான இந்திய அணியின் தலைவராக குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக அந்த பதவியிலிருந்து விலகுவதாக மேரி கோம் அறிவித்தார். இந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய அணியை வழிநடத்திச் செல்லும் தலைவராக துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ககன் நரங் செயல்படுவார் என இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா அறிவித்திருக்கிறார். இதேபோன்று ஒலிம்பிக் தொடக்க நிகழ்ச்சியின் போது தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் தேசிய கொடியை ஏந்தி செல்வார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அவருடன் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவும் இணைந்து மூவர்ண கொடியை ஏந்தி செல்வார் என PT உஷா அறிவித்துள்ளார். பாலா இயக்கத்தில் உருவாகியுள்ள வணங்கான் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. வணங்கான் படத்தில் முதலில் நடிப்பதாக இருந்த சூர்யா கடைசி நேரத்தில் விலகியதால் அருண் விஜய் ஒப்பந்தமானார். GV பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த படத்தில் சமுத்திரக்கனி, மிஷ்கின் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். படப்பிடிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்து படம் ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது. ஏற்கனவே டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த ட்ரெய்லர் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தவறிழைத்தவர்களை கண்டுபிடிக்காவிட்டால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது கருணை மதிப்பெண்களால் பலர் பயனடைந்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீட் தேர்வு முடிவுகளின்படி தரவரிசையில் முதலிடம் பிடித்த 67 பேரை தவிர மற்றவர்கள் கருணை மதிப்பெண்களால் பலனடைந்துள்ளனரா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்படியெனில் கருணை மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு மறுதேர்வு நடத்த முடிவு எடுக்கப்பட்டது ஏன் எனவும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் 67 மாணவர்கள் 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றது தொடர்பான தனது சந்தேகத்தையும் தலைமை நீதிபதி எழுப்பினார். தொடர்ந்து நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை உச்சநீதிமன்ற விசாரணையில் தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் வினாத்தாள் கசிவால் பலனடைந்தவர்கள் என அனைவரும் கண்டறியப்பட வேண்டும். இல்லையென்றால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டமாக கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக வரும் புதன்கிழமை மாலைக்குள் தேசிய தேர்வு முகமை, மத்திய அரசு, CBI ஆகியவை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புள்ளவர்கள் பாஜகவில் உள்ளது போல் செல்வபெருந்தகை பேசுகின்ற நிலையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு பாஜகவில் இடம் இல்லை என அண்ணாமலை பதிலளித்துள்ளார். சென்னையில் நடந்த படுகொலையில் இந்த தங்க நிறுவனத்தின் பெயர் 2 நாட்களாக நாங்கள் இருந்தபொழுது அடிபடுகிறது. புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை ஆணையர் இந்த வெகுஜன மக்களை ஏமாற்றிய இந்த கும்பல் ஆருத்ரா கோல்ட், ஹரீஷ், ராஜசேகர் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை சொல்லுகின்ற அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதா இல்லையா, ஆதாரத்தோடு பேசுகிறார்களா இல்லையா? 2 நாட்களாக இதை மையப்படுத்தித்தான் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறை தன்னுடைய விசாரணையை இந்த பக்கமும் விசாரிக்க வேண்டும். செல்வபெருந்தகை அவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால செல்வபெருந்தகை யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்ல செல்வபெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா, இல்ல ஒரு செல்வபெருந்தகையோட அடிஷனலா தமிழ்நாட்டுடைய DGP பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை. அதனால செல்வபெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக இயக்குநர் ப. ரஞ்சித் தமிழக அரசிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே கொலை நடந்திருப்பதன் மூலம் தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டிருக்கிறார்.
சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து வழக்கை முடித்துவிட காவல்துறையினர் ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்ற பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன என வினவியுள்ளார். பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்யப்படுவது திட்டமிட்டு தடுக்கப்பட்டதாக தெரிகிறது என கூறியுள்ள ப. ரஞ்சித், வாழ்ந்த பகுதியில் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை அரசு செய்திருப்பதாக குற்றஞ்சாட்டினார். இதனால் உண்மையிலேயே பட்டியலின மக்கள் மீதும் பட்டியலின தலைவர்கள் மீதும் அரசுக்கு அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்யும் என குறிப்பிட்டுள்ள அவர், வெறும் வாக்குக்காக மட்டும்தான் சமூக நீதியா என வினவியுள்ளார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வெற்றி பெற்றார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. நில மோசடி தொடர்புடைய சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் கைதான ஹேமந்த் சோரன் அண்மையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து முதலமைச்சராக பதவி வகித்து வந்த சம்பாய் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மீண்டும் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றார். இதனையடுத்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. பேரவையில் ஹேமந்த் சோரன் பேசியபோது பாஜக உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனிடையே பேசிய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அடுத்த சட்டமன்ற தேர்தல் முடிவில் பாஜகவின் இடங்கள் பாதிக்கும் கீழ் குறையும் என தெரிவித்தார். தொடர்ந்து வாக்கெடுப்பை புறக்கணித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் 45 உறுப்பினர்களின் ஆதரவோடு ஹேமந்த் சோரன் அரசு வெற்றி பெற்றது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்திருக்கிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் மீதான நில மோசடி புகாரில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்வதற்கு முன்பாக முதலமைச்சர் பதவியை சோரன் ராஜினாமா செய்திருந்தார். இதனிடையே சோரனுக்கு எதிரான சாட்சியங்களில் எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி அவருக்கு ஜாமீன் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் சட்டவிரோதமானது என அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் மேலும் ஒருவரை சிபிசிஐடி பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி காவல்துறையினர் மேலும் ஒருவரை கைது செய்தனர். இதனால் இதுவரை கைதானவர்களின் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி காவல் நிலைய வழக்கு, கச்சிராயபாளையம் காவல் நிலைய வழக்கு ஆகிய இரண்டும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தற்போது சங்கராபுரம் காவல் நிலைய வழக்கம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக சிபிசிஐடி வேலு என்பவரை கைது செய்திருக்கிறது. அவர் மாதேஷிடம் விஷசாராயம் வாங்கி சேஷசமுத்திரம் பகுதியில் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களில் வேறுபாடுகள் உள்ளதால் விடுபட்ட ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி அல்லி வங்கி தொடர்பான ஆவணங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் கரூர் சிட்டி யூனியன் வங்கி கிளையின் கவரிங் லெட்டர் தொடர்பான ஆவணங்களை செந்தில் பாலாஜி தரப்பிற்கு வழங்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க கோரிய மனுவில் செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்காக விசாரணையை ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை 10ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நெல்லை மேட்டுப்பாளையம் அதிவிரைவு ரயில் நிற்காமல் சென்ற நிலையில் 2 ரயில்வே ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல்லை மேட்டுப்பாளையம் வாராந்திர சிறப்பு அதிவிரைவு ரயில் இரவு 7 மணிக்கு இயக்கப்படுகிறது. இது நெல்லையிலிருந்து கல்லிடைக்குறிச்சி வழியாக மேட்டுப்பாளையம் சென்றடையும். இந்நிலையில் அங்கு நிற்காமல் சென்ற ரயிலை தென்காசி ரயில் நிலையத்தின் அதிகாரிகள் 1 மணி நேரம் நிறுத்தி வைத்து மற்றொரு ரயில் மூலம் பயணிகளை அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர்.
இந்நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி சிறப்பு ரயில் ஓட்டுநர் விஷ்ணு மற்றும் உதவி ஓட்டுநர் சண்முக வேலாயுதம் ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே அரசு பள்ளியில் பயின்று வரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவனும் சிறுமியும் அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்திச் செல்லப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டாங்குளத்தூர் அருகே வசித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் வேலன் ஆர்த்தி தம்பதிக்கு ரக்ஷிதா என்ற மகளும் நிதின் என்ற மகனும் உள்ளனர். குழந்தைகள் இருவரும் அரசு ஆதி திராவிட நடுநிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர். கடந்த ஓராண்டுக்கு முன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சினையால் ஆர்த்தி கணவரை பிரிந்து தனது தாய் வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. வழக்கம் போல ரக்ஷிதா மற்றும் நிதின் ஆகிய இருவரும் பள்ளிக்கு சென்றனர். அப்போது மதிய உணவு இடைவேளையின் போது அடையாளம் தெரியாத நபர்கள் இருவரையும் காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் எழுந்த நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜவஹர் ஜோதிநாதன், காவல் உதவி ஆய்வாளர் பிரபா மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் கொண்ட குழுவினர் நகர் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட பானிபூரி கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சுகாதாரமான முறையில் பானிபூரி விற்பனை செய்யப்படுகிறதா, பானிபூரி மசாலாவில் தடை செய்யப்பட்ட சாயங்கள் ஏதும் கலக்கப்பட்டுள்ளதா என்றும் ஆய்வு செய்து பானிபூரி மசாலா நீர் மாதிரிகளை பகுப்பாய்விற்காக எடுத்துச் சென்றனர். மேலும் சாயம் கலந்து விற்கப்பட்ட சிக்கன், காலிஃபிளவர் உள்ளிட்ட பொரித்த உணவுப் பொருட்கள் மற்றும் சாயப்பொடிகளை பறிமுதல் செய்து அளித்தனர். இவற்றை விற்பனை செய்த கடைக்காரர்களுக்கு அதிகாரிகள் அபராதமும் விதித்தனர். சென்னையை அடுத்த திருநீர்மலை பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஒய்யாளியம்மன் கோயில் தெருப்பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் இருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தாம்பரம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். இருப்பினும் தீ கட்டுக்கடங்காமல் எரிந்ததால் கிண்டி, சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட தீயணைப்புத்துறை நிலையங்களிலிருந்து 9க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வீரர்கள் விரைந்தனர். இதையடுத்து சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்து காரணமாக திருநீர்மலை பகுதியில் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. தொழிற்சாலையில் இருந்த கிடங்கில் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தீ பரவத் தொடங்கியதும் தொழிற்சாலையில் இருந்த தொழிலாளிகள் உடனடியாக வெளியேறியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தஞ்சை அருகே வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 ஐம்பொன் சிலைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 3 பேரை கைது செய்தனர். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 6ஆம் தேதி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த காரை சோதனை செய்தபோது 6 ஐம்பொன் சிலைகள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காரில் வந்த 2 பேரிடம் விசாரணை செய்தனர். இதனையடுத்து வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டிய போது கிடைத்த ஐம்பொன் சிலைகளை கடந்த 5 ஆண்டுகளாக வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் சிலைகளை வெளிநாடுகளுக்கு விற்க திட்டமிட்டு சிலை கடத்தல் கும்பலை அவர்கள் தேடி வந்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி இரவு சிலைகளை எடுத்துக்கொண்டு திருச்சி வழியாக சென்னைக்கு செல்ல முயன்றபோது 3 பேரும் பிடிபட்டனர். காஞ்சிபுரம் விலக்கோழி பெருமாள் கோயிலில் சுவாமி ஊர்வலத்திற்கு முன்பாக எந்த பிரிவினர் செல்வது என்பது தொடர்பான பிரச்சினைக்கு குடவோலை முறையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் தீர்வு கண்டனர். விலக்கோழி பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெறவிருந்தது. அப்போது வடகலை, தென்கலை பிரிவினரில் யார் முன்னே செல்வது என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வடகலை, தென்கலை பிரிவினரை வரவழைத்து அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர் வான்மதி முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் சுவாமி முன்பு செல்வது யார் என்பதற்கு குடவோலை முறையில் தீர்வு காணலாம் என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி வடகலை, தென்கலை என எழுதப்பட்ட துண்டுச்சீட்டுகளை சொம்பு ஒன்றில் போட்டு குலுக்கி கோயிலுக்கு வந்த குழந்தையை எடுக்க வைத்தனர். அதில் சுவாமி முன்பு முதலில் வடகலை பிரிவினர் செல்லலாம் என முடிவு வந்தது. இதனை இரு தரப்பினரும் முழு சம்மதத்துடன் ஏற்றுக்கொண்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் முன்னிலையில் கையெழுத்திட்டனர். சென்னை அடுத்த ஆவடியில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் உடன் தங்கியிருந்த நண்பர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் 7 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த காஜா மொய்தீன் என்பவர் ஆவடி நந்தவன மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயனுடன் 1 வாரமாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இரவு மது அருந்தும்போது காஜா மொய்தீனுக்கும் கார்த்திகேயனுக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறு ஏற்பட்டது என கூறப்படுகிறது. அப்போது கார்த்திகேயனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து காஜா மொய்தீனை கத்தி மற்றும் பீர் பாட்டிலால் தாக்கி கொலை செய்தனர். இது தொடர்பான விசாரணை மேற்கொண்ட ஆவடி காவல்துறையினர் கார்த்திகேயன் மற்றும் அவரது நண்பர்கள் 6 நபர்களை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஆசிப் உள்ளிட்ட 2 தேடி வருகின்றனர்.
இதனிடையே கஞ்சா விற்பனை செய்த பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறே கொலைக்கு காரணம் எனவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மங்களபுரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் ஓட வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை களிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம். இவர் மங்களபுரத்தில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள ஜிகர்தண்டா கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடையில் இருந்த அவரை அடையாளம் தெரியாத நபர்கள் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவக் கல்லூரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலையான ஸ்ரீராம் மீது கொலை வழக்கு உள்ளது விசாரணையில் தெரியவந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வீடு விற்பவர்கள் மற்றும் வாங்குபவர்கள் இடையிலான ஒப்பந்தங்களில் நாடு முழுக்க ஒரே மாதிரியான நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் வீடுகளை விற்பனை செய்பவர்களால் வீடு வாங்குபவர்கள் ஏமாற்றப்படுவதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வீடு வாங்குபவர்கள் ஏமாற்றப்படுவது நாடு முழுவதுமே பரவலாக நடக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். எனவே இந்த விஷயத்தில் ஒரே மாதிரியான நடைமுறையை உருவாக்க வேண்டியது அவசியமாகிறது என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். சந்தேஷ்காலி விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றியதற்கு எதிராக மேற்குவங்க அரசு தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேற்குவங்க மாநிலம் சந்தேஷ்காலியில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜஹான் ஷேக் என்பவர் பல பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாகவும் நிலங்களை அபகரித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மாநில காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததாக கூறி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து மேற்குவங்க அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மாநில காவல்துறை பல மாதங்களாக இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிருப்தியை வெளிப்படுத்தினர். ஒருவரை பாதுகாப்பதில் மாநில அரசு ஏன் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணையை சிபிஐ பாரபட்சமின்றி மேற்கொள்வதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் விசாரணை தாமதமாக நடைபெறுவதால் தனக்கு ஜாமீன் வழங்கக் கோரி டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்துள்ளார். டெல்லி அரசின் புதிய மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமலாக்கத்துறையால் இவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜூலை 3ஆம் தேதிக்கு முன்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று அமலாக்கத்துறை அளித்த உறுதிமொழியை ஏற்று மணீஷ் சிசோடியாவின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் வழக்கு விசாரணை தாமதமாக நடைபெற்று வருவதால் ஜாமீன் கோரிய மற்றொரு மனுவை விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என்றும் மணீஷ் சிசோடியா சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு குறித்து மணீஷ் சிசோடியா சார்பில் மூத்த வழக்கறிஞர் சிங்வி தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டார். அப்போது இந்த வழக்கு உரிய நேரத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் உறுதியளித்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளையடித்த ஹரியானா கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெங்களூருவின் பெல்லந்தூர் பகுதியில் தனியார் வங்கியின் ஏடிஎம் மையம் அமைந்திருக்கிறது. இங்கு வந்த கொள்ளையர்கள் போர்வையை போர்த்திக் கொண்டு ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்தனர். பின்னர் சிசிடிவி கேமரா மீது கருப்பு பெயிண்ட் அடித்துவிட்டு கேஸ் கட்டர் மூலமாக ஏடிஎம் இயந்திரத்தை வெட்டி பல லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தமிழக பதிவெண் கொண்ட காரை திருடி அதில் வந்து கொள்ளையர்கள் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்திருக்கிறது. மேலும் கொள்ளையர்கள் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்திருக்கிறது. இதனையடுத்து காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வரும் நிலையில் கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்பவர்கள் தடையின்றி தொடர்பு கொள்ள ஏதுவாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்திருக்கிறது. ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்நாத் புனித யாத்திரை செல்வது வழக்கம். இந்நிலையில் யாத்திரை செல்லும் பாதைகளில் செல்போன் டவர் கிடைக்கும் வகையில் உட்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என தொலைத்தொடர்பு தெரிவித்திருக்கிறது. இதற்காக பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பிஎஸ்என்எல் நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே யாத்திரை செல்லும் பாதைகளில் 51 இடங்களில் டவர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள தொலைத்தொடர்புத்துறை தற்போது கூடுதலாக 31 இடங்களில் அமைப்பதன் மூலம் 82 இடங்களில் டவர்கள் இருக்கும் என தெரிவித்துள்ளது. 2G தொழில்நுட்பம் முதல் 5G தொழில்நுட்பம் வரையிலான மொபைல்
செல்போன்களை பயன்படுத்த முடியும் என்பதால் யாத்ரீகர்கள் தடையின்றி தொடர்பு கொள்ள இயலும் என தெரிவித்திருக்கிறது. விக்ரம் நடித்துள்ள தங்கலான் படம் குறித்த புதிய அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது. பா ரஞ்சித் இயக்கியுள்ள இப்படத்தில் பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஞானவேல் ராஜா தயாரித்துள்ள இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். சமீபத்தில் படத்தின் டீசர் வெளியாகி கவனம் பெற்றது. இந்நிலையில் படத்தின் ட்ரெய்லர் வரும் 10ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. சேலத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் படித்த கல்லூரியில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் தோனி குறித்தும் நடிகர் அஜித்தை சந்தித்த தருணம் குறித்தும் பகிர்ந்து கொண்டார். சில பேர் பார்த்தாவே மோட்டிவேஷன் ஆகும், சில பேர் பார்த்து 2 வார்த்தை பேசினாவே எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோரியா. இப்போ தோனி பார்த்தா என்னன்னா, ஏன் அவங்க டீம் நல்லா பண்றாங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த வைப் தான் ரொம்ப ரொம்ப எனர்ஜியா இருக்கு. அவர் பார்த்தாவே நம்ம டீமுக்காக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளுணர்வு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மனிதர் அவரு. தலை சொல்லவே தேவையில்ல, ஸ்பெஷல். ஏன்னா தலையை ரொம்ப நாள் பார்க்கணும்னு இருந்தேன். யதார்த்தமா டின்னர் போனோம், அவரை மீட் பண்ணோம். ஸோ அவரு அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து அவர் ஹம்பிளா எல்லாத்தையும் அவ்வளோ கேரா. இப்போ என்ன ஒரு ஃபெமிலியர் தெரியும், இப்போ வாஷிங்டன் வந்தா தெரியும், முரளிதரன் சார் வந்தாரு தெரியும். ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவர்லாம் யாரும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாரு. கேக் செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு டின்னர்லாம் முடிச்சு கீழே வரும். எல்லாரோடைய கார் கதவை திறந்து அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போனார். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறப்போ என்னன்னா, லைஃப்ல நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஸோ அது அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தங்களது ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கரிசல்பட்டியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மாற்றுத்திறனாளிகளும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஜமுனா மகளிர் சுய உதவிக்குழு மூலம் கிராம பெண்களுக்கு பல்வேறு கடனுதவிகளை வங்கிகள் மூலம் பெற்றுக் கொடுத்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளிகள் 100 நாள் வேலை திட்டத்திற்காக ஆதார் மற்றும் குடும்ப அட்டைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த ஆவணங்களை வைத்து கைரேகை மோசடி செய்து பல லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் தங்களுக்கு தெரியாமல் வாங்கியுள்ளதாக அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் வங்கிக் கடன் மோசடி குறித்து கேட்டபோது ஜமுனா எந்தவித பதிலும் தராமல் அலட்சியமாக பேசியதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என் தம்பி வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க, அதுக்கு லோன் கேட்டு போகும்போதில் தான் ஏற்கனவே உங்கள் பேரில் லோன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. எடுத்து பார்த்தா எல்லார் பேர்லேயுமே முறைகேடு பண்ணி மோசடி பண்ணி வாங்கியிருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு ஊரில் பெரியவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணி அவங்கள இதை மறைக்க பார்க்குறாங்க. நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் யானைகளின் அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் அளவை உயர்த்தி வழங்க கோரிக்கை வைத்தனர். வனத்தை ஒட்டி அமைந்துள்ள கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். நிலப்பிரச்சினை, தனியார் வன பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்களால் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்படவில்லை. இதனால் தேவாலா பகுதியில் உள்ள பழங்குடியின மற்றும் பிற சமூக மக்கள் பல ஆண்டுகளாக சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதில் 60 விழுக்காடு பழங்குடியின மக்கள் சமையல் எரிவாயு பயன்படுத்தாமல் உள்ளனர். கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் உள்ள அட்டைதாரர்களுக்கு முன்பு மாதந்தோறும் 10 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் படிப்படியாக குறைக்கப்பட்டது. தொடர்ந்து புதிய அட்டைதாரர்கள் மற்றும் எரிவாயு சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. பழைய அட்டைதாரர்களுக்கு மட்டும் 1/2 லிட்டர் அளவு மண்ணெண்ணெய் வழங்குவதால் அவர்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். வீடு கட்டி ரொம்ப வருஷங்களாச்சு. ஆனால் கரண்ட்டுக்கு ரொம்ப தடவை பேசியிருக்கோம். அப்ளிகேஷன் எல்லாம் எழுதி போட்டிருந்தோம். இது வரைக்கும் கரண்ட் வரல. ஒரு தடவை கரண்ட் வந்துச்சுன்னு சொல்லி அந்த கம்பியெல்லாம் வாங்க வச்சுட்டு அந்த கரண்ட் ஃபெயில் ஆகி போச்சுன்னு சொல்லி மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் வரும்னு பார்த்தா இது வரைக்கும் வரல. நாங்கள் கூலி வேலைக்கு போய் தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஈவினிங் ஆனால் எங்களுக்கு வீட்டில் விளக்கு எரிய வைக்கிறதுக்கு 6 மெழுகுவத்தி 7 மெழுகுவத்தி வாங்கணும் ஒரு நாளைக்கு. அதப்போ இதெல்லாம் கஷ்டம் தான். இவங்ககிட்ட பேசி ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆன தொண்டரவியா பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கு 1/2 லிட்டர்னா போதுமா? விளக்கு எரிப்போமா? லைட் இல்லை, ஒன்றுமே இல்லை.
நாங்கள் எப்படி அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் உயிரோடு இருக்கோமா இல்லையாங்கிற உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? வீடு கூட ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க. ஒரு 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் சேர்த்து கொடுத்தா என்ன எங்களுக்கு? நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் மேயரின் ராஜினாமா கடிதத்திற்கு உறுப்பினர்கள் ஒப்புதல் தெரிவித்தனர். மேயர் சரவணனின் பதவி விலகல் கடிதம் மீது ஒப்புதல் பெறுவதற்காக நெல்லை மாநகராட்சி சிறப்பு கூட்டம் துணை மேயர் தலைமையில் நடைபெற்றது. பதவி விலகல் கடிதம் மாமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்கு வைக்கப்படுவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டு அதனை ஏற்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் இருந்த கவுன்சிலர்கள் மேஜையை தட்டி ஒப்புதல் தெரிவித்தனர். இதையடுத்து கூட்டம் முடிவுற்றதாக பொறுப்பு மேயர் ராஜு தெரிவித்தார். மேயர் பதவி காலியானதாக மாநகராட்சி கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்ட தீர்மானம் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆணையம் அறிவிக்கும் தேதியில் தேர்தல் நடத்தப்படும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார். சேலத்திலிருந்து சென்னைக்கு 2 மார்க்கங்களிலும் கூடுதலாக ஒரு விமானம் இயக்கப்பட உள்ளது. சேலத்திலிருந்து சென்னைக்கு ஒரு விமானம் மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது. இந்த விமானம் மதியம் 12:20 மணிக்கு புறப்பட்டு 1:10 மணிக்கு சென்னையை அடைகிறது. தற்போது வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் கூடுதலாக ஒரு விமானத்தை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் செவ்வாய், வியாழன், சனி ஆகிய நாட்களில் சேலத்திலிருந்து மதியம் 12 மணிக்கு புறப்பட்டு 12:55 மணிக்கு சென்னையை அடைகிறது. இதனால் ஏற்கனவே வாரத்தின் 7 நாட்களும் இயக்கப்பட்டு வந்த விமானத்தின் நேரமும் இந்த 3 நாட்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து மாலை 5:10 மணிக்கு புறப்படும் விமானம் 6:05 மணிக்கு சென்னையை அடைகிறது. சென்னைக்கு இயக்கப்படும் 2வது விமானத்திற்கு பயணிகள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. தூத்துக்குடியில் ஊதியத்தில் 50 ரூபாய் பிடித்தம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சியை முற்றுகையிட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசாணைப்படி தூய்மை பணியாளர்களுக்கு சம்பள பில்லுடன் நாள் ஒன்றுக்கு 725 ரூபாயும் ஓட்டுநருக்கு 763 ரூபாயும் வழங்க வேண்டும். தொழிலாளர்களிடம் அறிவிப்பின்றி பணம் பிடித்தம் செய்வதை கைவிட வேண்டும். வார விடுப்பு உள்ளிட்ட 19 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கடந்த மாதம் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தபோது மாநகராட்சி தரப்பில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இம்மாத ஊதியத்தில் 50 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பலருக்கு வங்கிக் கணக்குகளில் குறைவான ஊதியம் போடப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டோர் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் போராட்டம் செய்தவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டதுடன் கண்ணீர் புகை குண்டு வீசும் வாகனமும் வரவழைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மேயர் ஜெகன் போராட்டத்தில் ஈடுபட்டோரிடம் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் 5 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும் பிடித்தம் செய்யப்பட்ட 50 ரூபாய் பணியாளர்களுக்கு திரும்ப வழங்கப்படும் எனவும் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மாநகராட்சியில் பிரைவேட்டில் பணிபுரிகிற ஊழியர்கள்லாம் அவங்களோட நிர்வாகத்தில் உள்ள சில பிரச்சனைக்காண்டி இருந்தாங்க. ஏன்னா அந்த நிர்வாகத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, சொன்னதெல்லாம் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க, ஆணையர்கள்லாம் அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குன்னு இருக்கோம். ஒரு சில பிரச்சனைகள் உடனடியாகவே அந்த ரூல்ஸ் படி வேலை பாருங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க சம்பளம் பிடித்த கணக்காரில் இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு 800 ரூபா வச்சு வேலை பார்க்கும். நேரடியாகவும் சிஎல்சியில் மாநகராட்சியிலையும் 300க்கு மேலே பணிகள் வேலை பார்த்துருக்காங்க. அந்த பணிகளை வச்சு வார்டில் உள்ள எல்லா பணியும் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க அடிஷனலாக ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோ குப்பையும் தரம் பிரித்து நம்ம எம்சிசிக்கு அனுப்புவோம். அந்த ஒர்க்கர் இன்னைக்கு ஸ்ட்ரைக்குனா அவங்களுக்குள்ள நிர்வாகத்துக்கும் அவங்களுக்குள்ள ஸ்ட்ரைக்கு பேசி முடிச்சிருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் வீடுகளின் கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்து 3 பெண்களிடம் நகை பறித்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கள்ளியடைப்பு குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் அடுத்தடுத்த 3 வீடுகளின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 3 பெண்களின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறித்துள்ளார். 4வதாக கோபு என்பவர் வீட்டிற்கு சென்றபோது அங்கு நாய் குரைத்ததால் மர்ம நபர் நகை பறிக்கும் முயற்சியை கைவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் உதவி காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் கௌதம் தலைமையிலான காவல்துறையினர் மோப்ப நாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு நகையை பறித்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. ரமணா உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கு தொடர்பான விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக டெல்லி சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. ரமணா, முன்னாள் டிஜிபி உள்ளிட்டோர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது.
முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்பு இருப்பதால் வழக்கை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றுவதாக கூறி சிபிஐ நீதிமன்ற நீதிபதி எழில்வளவன் உத்தரவிட்டுள்ளார். எக்ஸ்யூவி பிரிவில் டாடா கவ் மின்சார வாகனத்தின் டீசரை அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது. டாடா கவ் கூப் மின்சார கார்களை எக்ஸ்யூவி பிரிவில் வரும் விழா காலங்களில் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக டாடா மோட்டார்ஸ் தெரிவித்திருக்கிறது. இந்த கார்கள் புதிய ஆக்டி ஈவி இயங்கு தளத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக டாடா மோட்டார்ஸ் தெரிவித்திருக்கிறது. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 500 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும் எனவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள டாடா கவ் மின்சார வாகனங்களின் தொடக்க விலை சுமார் 20 லட்சம் ரூபாயாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே 20 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியரிடம் புகார் கூறியுள்ளனர். மேலவசை கிராமத்தின் துணைத் தலைவர் இதயரஞ்சித் என்பவர் தலைமையில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கிராம கமிட்டி நிர்வாகத்தில் நடந்த முறைகேடுகளை தட்டி கேட்டதால் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் ஊரை விட்டு விலக்கி வைத்துள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. தன்னுடைய 20 குடும்பத்தினருடன் யாரும் பேசக்கூடாது என மற்றவர்களை மிரட்டுவதாகவும் இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு ஆட்சியரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக எல்லையில் மெத்தனால் லாரிகளை அனுமதிப்பதில் அதிகாரிகள் காலதாமதம் செய்வதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மெத்தனால், எரிசாராயம் மற்றும் மதுபானங்கள் ஏற்றிக்கொண்டு தமிழகத்திற்குள் நுழைய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆயத்தீர்வுத்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்க வேண்டும். முன்பெல்லாம் 2 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என கூறப்படும் நிலையில் இப்போது 4 அல்லது 5 நாட்கள் வரை ஆகியும் இந்த லாரிகளுக்கு அனுமதி கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது. அனுமதி கிடைக்காததால் தமிழக எல்லையான ஹொசூர், ஜூஜுவாடி 50க்கும் மேற்பட்ட லாரிகள் காத்து கிடக்கின்றன. இதனால் ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து அனுமதி கொடுக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களில் வேறுபாடுகள் உள்ளதால் விடுபட்ட ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி அல்லி வங்கி தொடர்பான ஆவணங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் கரூர் சிட்டி யூனியன் வங்கி கிளையின் கவரிங் லெட்டர் தொடர்பான ஆவணங்களை செந்தில் பாலாஜி தரப்பிற்கு வழங்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க கோரிய மனுவில் செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்காக விசாரணையை ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இதனிடையே செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை ஜூலை 10ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சியில் கால்நடைகள் சுற்றித் திரிவதை தடுக்க புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. ஆலங்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பிரதான சாலைகள் மற்றும் தெருக்களில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்ந்தன. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தினந்தோறும் அச்சத்தோடு நடமாட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடிக்கும் நடவடிக்கையில் பேரூராட்சி நிர்வாகம் இறங்கியுள்ளது. மேலும் கால்நடைகளை பொதுவெளிகளில் திரியவிடும் உரிமையாளர்கள் மீது அபராதம் விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பேரூராட்சி பணியாளர்கள் ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரித்து வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக இயக்குநர் ப. ரஞ்சித் தமிழக அரசிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே கொலை நடந்திருப்பதன் மூலம் தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து வழக்கை முடித்துவிட காவல்துறையினர் ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்ற பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன என வினவியுள்ளார். பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்யப்படுவது திட்டமிட்டு தடுக்கப்பட்டதாக தெரிகிறது என கூறியுள்ள ப. ரஞ்சித்,
வாழ்ந்த பகுதியில் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை அரசு செய்திருப்பதாக குற்றஞ்சாட்டினார். இதனால் உண்மையிலேயே பட்டியலின மக்கள் மீதும் பட்டியலின தலைவர்கள் மீதும் அரசுக்கு அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்யும் என குறிப்பிட்டுள்ள அவர், வெறும் வாக்குக்காக மட்டும்தான் சமூக நீதியா என வினவியுள்ளார். புதுக்கோட்டையில் காவல்துறையினருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்று கைதானவர்கள் அழைத்து வைக்கப்பட்ட மண்டபத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விச்சூரை சேர்ந்த பாண்டியனையும் அவரது நண்பனான 17 வயது சிறுவனையும் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பாண்டியனுக்கு 2 சிறுநீரகம் செயலிழந்த நிலையில் அவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தனிப்படை உதவி ஆய்வாளர் நாமிக் இப்ராஹிம் மீதும் பிற காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மணமேல்குடி காவல் நிலையம் மீது கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் பிற ஜனநாயக அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருந்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து மண்டபத்தில் அடைத்த நிலையில் கைதானவர்கள் மண்டபத்திலேயே காவல்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் முக்குடம் முத்துமாலைபுரத்தைச் சேர்ந்த காட்டுநாய்க்கர் சமுதாய மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகளுடன் சென்று மனு அளித்தனர். முக்குடல் முத்துமாலைபுரத்தில் காட்டுநாய்க்கர் சமூகத்தைச் சேர்ந்த 25 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கல்விக்கு தேவைப்படுவதால் தங்களது குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என அவர்கள் குழந்தைகளோடு சென்று நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது அவர்கள் அடிக்கடி மனு அளித்து வருவதாகவும், ஆனால் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். நாங்களும் கலெக்டர் ஆபீஸுக்கு வந்து அடிக்கடி வந்து இருக்கோம். மாசம் வாரம் வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி காட்டணும்னு சொல்லி தான் ஐயா முதல்வரை வந்து கையெடுத்து கும்பிடுறோம். எங்களுக்கு ஒரு முகிச்சு கொடுக்கணும். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும். இந்த ஜாதி சான்றிதழ் இருந்தால் தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் எல்லாம் படிக்காம நிக்கிறாங்க. இப்ப பிள்ளைகள் படிச்சுட்டு தான் இருக்காங்க. படிச்சாலும் 10க்கு மேல போக முடியல. 10க்கு போக முடியல. ஜாதி சான்றிதழ் கேட்கறாங்க. ஜாதி சான்றிதழ் இருந்தால் தான் படிக்க முடியும். இல்ல நிப்பாட்டன்னு சொல்றாங்க ஐயா. இப்படிதான் பிள்ளைகள் 5-6 பிள்ளைகள் 10 படிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஐயா முதல்வர் கருணை காட்டி எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கண்டிப்பா வழங்கணும். பசுமை போக்குவரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இதுவரை 20 லட்சம் கார்களை ரயில்வே மூலம் விற்பனை மையங்களுக்கு அனுப்பியுள்ளதாக மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவிலேயே வாகன விநியோகத்திற்கு ரயில்வேயை பயன்படுத்திய முதல் நிறுவனம் மாருதி சுசுகி தான். ஆண்டுக்கு 20 லட்சம் கார்களை உற்பத்தி செய்து வரும் மாருதி வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் அதனை 2 மடங்காக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி இஷாஷி டேக்யூச்சி தெரிவித்திருக்கிறார். கடந்த நிதியாண்டில் 21.5 விழுக்காடு கார்களை இந்திய ரயில்வே மூலம் 450 நகரங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். எனவே அடுத்த 8 ஆண்டுகளில் தங்கள் தயாரிப்புகளில் 35 விழுக்காடு கார்களை ரயில்கள் மூலம் விற்பனை மையங்களுக்கு அனுப்ப உள்ளதாகவும் அவர் கூறினார். கார்களை ரயில்வே மூலம் விற்பனை மையங்களுக்கு அனுப்புவதன் மூலம் சுமார் 10,000 மெட்ரிக் டன் அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை தடுத்திருப்பதாகவும் 27 கோடி லிட்டர் எரிபொருள் மிச்சமாகியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெண்களுக்கு உதவும் வகையில் எடுக்கும் முயற்சிகள் அவர்களுக்கு பாதகமாக அமைந்துவிடக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூறியுள்ளார். மாதவிடாய் காலங்களில் கட்டாய விடுப்பு வழங்க வலியுறுத்தி தொடரப்பட்ட மனு மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்குவது கட்டாயமானால் அவர்களுக்கு வேலை வழங்க தொழில் நிறுவனங்கள் தயங்கலாம் என்றும், இந்த விதியே அவர்களுக்கு பாதகமாகிவிடும் என்றும் நீதிபதி அச்சம் தெரிவித்தார். இது அரசின் கொள்கை சார்ந்த விவகாரம் என்பதால் இதில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என கூறிய உச்சநீதிமன்றம், மனுதாரர் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்தை நாடி இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என கூறினார். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு விடுப்பு வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்காக மகளுடன் தாய் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாந்தி என்ற பெண் தனது மகளுடன் தீக்குளிக்க முயன்றார். உடனே காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு அவரை தடுத்து நிறுத்தினர். பின்னர் இதுகுறித்து பேசிய சாந்தி, நீடாமங்கலம் பேரூராட்சியில் தான் கணினி இயக்குநராக பணியாற்றி வந்ததாகவும், நீடாமங்கலம் திமுக நகர செயலாளர் ராஜசேகரன் மற்றும் பேரூராட்சி துணைத் தலைவரின் கணவர் ராபர்ட் ஆகியோரின் தூண்டுதலால்
தான் பணியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். ராபர்ட் தன்னை தாக்க வந்ததை காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துச் சென்றதற்கு பழிவாங்கவே தான் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறினார். மேலும் தனக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த அவர் ராஜசேகரன் மற்றும் ராபர்ட் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதுகுறித்து திமுக நகர செயலாளரை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது பணி சரியில்லை என்பதால் பேரூராட்சி நிர்வாகம் அவரை பணி நீக்கம் செய்தது என்றார். பேரூராட்சி துணைத் தலைவரின் கணவர் ராபர்ட்டிடம் கேட்டபோது இதுபற்றி பேரூராட்சி செயல் அலுவலரிடம்தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தார். விஜயவாடாவில் இருந்து காரைக்குடி வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 124 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் சக காவல்துறையினருடன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது ஒரு காரில் இருந்த சந்தேகத்திற்கிடமான 5 பேரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் விஜயவாடாவில் இருந்து சிவகங்கை மாவட்டம் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்தல் செய்யப்படவிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேரையும் கைது செய்த காரைக்குடி காவல்துறையினர் கைது செய்தவர்களிடமிருந்து சுமார் 64 பாக்கெட் கொண்ட 124 கிலோ கஞ்சாவையும் கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.